அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே தியானத்துக்கு வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி. தியானங்கிறது சித்தர்களுடைய வாக்கு பொய் போகாது, உங்களுக்கு தெரியும். அப்போ போதலத்தில் கோடியிலே ஒருவர் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். மகான்களுக்கெல்லாம் மாமகான், சுப்பிரமணியர்கிட்ட உபதேசம் பெற்ற மாமகரிஷி அகத்தியர் பெருமானார் சொல்லியிருக்கிறார், போதலத்திலே கோடியிலே ஒருவர் ஒன்று, புத்தியினால் அறிந்தோர் புண்ணியோர்கள் போதலத்தில் கோடியிலே ஒருவர் ஒன்று, பக்தியினால் மனமடங்கிய நிலையில் நிற்பார், பாலிலே மனதை விடார் பரமஞானி. இதை தெரிஞ்சவன் உலக விஷயத்தில் தலையிட மாட்டான். அதனால் இந்த உலகம் வருது போகுது, தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு விட்டுருவான். இல்லாத டைமில் நமக்கு சாதாரணமாக இருக்குதுன்னு தோணும். இல்லையே நம்ம கொஞ்சம் வந்தால் பரவாயில்லையேன்னு ஏழ்மையில் இருக்கும்போது ஏக்கம் வரும். ஏழ்மையிலிருந்து முதுமை அடைஞ்சு மனம் மீறி போனவனை கடைசியாக கேளுங்க. எத்தனையோ பேர் நான் சந்தித்து நிறைய கேட்டேன். நிறைய என்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. பேரை சொல்லக்கூடாது, அது பாவமாக போயிடும். ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கஷ்டத்தை சொல்ல வருவாங்க. ஆண் பெண்ணு எல்லாமே தொழிலதிபர்னு சொல்லுவாங்க. அதனால் என்கிட்ட ஒருத்தர் சொன்ன என் மனைவி கூட நான் சொல்லக்கூடாது, என்னை நம்பி சொல்கிறாங்க. அவங்க பேரை சொல்லாதான் சொல்லணும். ஏன் இந்த பணத்தை சம்பாரிச்சுன்னே எனக்கு தெரியலையேங்கிறாங்க. தலைவாணிக்கு பதில் பணத்தையே தலைக்கு வச்சு படுக்கலாம் செல்வராஜ், அவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் அது ஏன் சம்பாரிச்சுன்னு இப்போ தெரியலையேன்னாங்க. காலம் கடந்து போச்சுங்க, நினைவில் நிற்காது. நான் சொல்கிறது, உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சிட்டு படுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க புருவ மையத்தையே உச்சி மையத்தையே கவனிக்க முடியாது, மனசு அங்கே நிற்காது. அப்படி கவனிக்கிறதா இருந்ததுன்னா, இப்போ ஐயாலாம் வந்திருக்கிறாங்க, இப்போ 6, 8, 7, 8 8வது 8ல் கூட வந்துக்கிட்டாங்கன்னா, ஏற்கனவே அவங்க வழிபாடு இறை வழிபாட்டில் அவங்க நாட்டை இருந்திருக்குது. இறை வழிபாட்டில் நாட்டை இருந்ததுனா தான் இந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சரி, நம்ம வாழ்நாளில் யாரோ ஒருத்தர்கிட்ட குரு உபதேசம் வாங்குவோன்னு வாழையடி வாழையே தொட்டு கொடுக்குறாங்க பாரு, அது வந்தால் தான் தொட்டால் தான் அது பூர்த்தி ஆகும். ஏன்னா எனக்கு ஒருத்தர் தொட்டு கொடுத்தாரு, இது நம்மளது சொந்தமில்லை, பிரபஞ்சத்திலிருந்து அவருக்கு ஒருத்தர் தொட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த ஆதி காலத்தில் ஆதிசங்கர்கிட்டருந்து சரி, திருமூலர்கிட்டருந்து சரி, அந்த சித்தர்கள்ட்டருந்து வாழையடி வாழையாக தொட்டு வந்ததுனால அந்த தொட்டு கொடுக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுமாங்க. வித்தைனா அதிசயம்னு அர்த்தம். அப்போ தொட்டு கொடுக்காத வித்தை புஸ்தகத்தை படிக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நாம் விளக்கம் தெரிஞ்சுக்கிற போது நீங்கள் திருப்பதி போகலான்னு நினச்சிக்கிட்டு குருவாயூர் பக்கம் போயிட்டா, அங்கே போய் ஏங்க திருப்பதிங்களான்னா, இல்லைங்களா இது குருவாயூரில், அடடா நான் திருப்பதின்னு வந்தேனே, 500 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக போயிடும். சரி, குருவாயூர் போகலான்னு நினச்சிக்கிட்டு திருப்பதி பக்கம் போயிட்டா. அப்போ இதை சரி பண்ணுறது தான் ஒரு ஆசிரியருடைய வேலை. இந்த மாதிரி ரூட்டில் கரெக்டாக போங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த காசு பணம் இல்லாதப்போ ஒரு தேடுதல் இருக்கும். இன்னும் நாடி ஒரு 100 கோடியே வந்துடுது, என்ன பண்ண போகிற? இந்த உசுறு மனிதனுடைய ஏக்கம் இருக்கிற வரைக்கும் தான் உசுறு இருக்கும். ஏக்கம்னு ஒன்றும் இல்லைன்னா உசுறு டெத் ஆயிரும். விவேகானந்தர்லாம் ஏன் சின்ன வயசுலேயே போயிட்டார், பாரதியாரெலாம் ஏன் சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான். நீ உலகத்துக்கு என்ன சொல்லுவான்னு நினச்சியா, எழுதி தள்ளிட்ட, எல்லாம் கொடுத்துட்ட. 2-3 தலைமுறைக்கு வாழ்ந்தால் என்ன கொடுக்கணுமோ அது பூரா நீ 30-35 வயசுலேயே கொடுத்துட்ட, போதும் சேருன்னு கூப்பிட்டுக்கிட்டான். அப்போ நாம் என்னமா கொஞ்சம் சிக்கல் பட்டுக்கிட்டு அது பட்டுக்கிட்டு இது எப்படா சரி பண்ணுன்னு டெய்லி அந்த நினப்புலேயே இருக்கிறில்ல, அதனால தான் உனக்கு உசுறு நீடிக்குது, ஆண்டவன் நீடிக்க வைக்கிறான். அப்போ கொஞ்சம் தேடுதல் இருக்கணும், ஆனால் அது கவலையில் சிக்கிக்கூடாது. கவலையில் சிக்கிக்காத நாம் இருக்கணும். அதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி உதவும். அப்போ இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பமெல்லாம் இது உதவாது. பணங்காசு உதவாது, செல்வந்தர் உதவாது. அதனால தான் அது மாதிரி ஞானமாக இருக்குது. அதனால தான் சொன்னார், சித்தர்கள்லாம் சொல்லிக்கிறது, 1 கோடி பேர் சாமி கும்பிட போனால் 1 கோடியில் ஒருத்தர் உயிர் வழிபாட்டுக்கு வருவார். ஏன்னா இதை எதையும் காட்ட முடியாது. கடவுளை இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, இருக்குதுன்னு சொல்கிறது ஒன்று. அதனால் கடவுளை இருக்குதுன்னு சொன்னால் காட்ட முடியாது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு அத்தாட்சி இல்லை. இல்லைன்னா எப்படி நான் பேசிக்கிட்டு இருப்பேன்? கடவுள் இல்லைன்னா நான் எப்படி பேசுவேன்? நீங்கள் எப்படி கேட்பீங்க?
அப்போ நான் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் உள்ள ஒரு பொருள் இருக்குது பாரு, அது ஒரு பொருளோ ஒரு ஆற்றலோ இயக்கமோ, அது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம தண்ணிக்கு பேர் வச்சுருக்கிற மாதிரி அதுக்கு பேர் தான் கடவுள்னு கும்பிட்றோம். நம்மளை இயக்குதல் ஒரு பொருள், அதுக்கு பேர் தான் கடவுளுங்கிறோம். அப்போ அந்த கடவுளை வந்து காட்டுனா எப்படி காட்ட முடியும்? கரண்ட்டை காட்டுனா 6 மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஐயா கடவுளை பார்க்க முடியுமான்னாரு. நீ கரண்ட்டை காட்டுனா நான் கடவுளை காட்டுறேன் அப்படின்னு. நீ கரண்ட்டை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். நீ கரண்ட்டை காட்ட முடியலன்னு நான் கடவுளை காட்ட முடியாது. கரண்ட் எப்படி எப்போ காட்டுவீனே? எதை வச்சு கரண்ட் இருக்குதுங்கிறேன்னு ஃபேன் ஓட்டுறதுலான்னு சொல்கிறேன். அது பச்சையா சிவப்பான்னு சொல்ல முடியுமா? அந்த கரண்ட் பச்சையா சிகப்பா கருப்பா புழுகா சொல்ல முடியுமா? அப்போ கரண்ட் எதை வச்சு சொல்கிற இருக்குதுன்னு? ஃபேனு நீங்கள் ஈஸியாக பதில் சொல்லலாம். ஃபேனு ஓட்டுறதுனால தானே சொல்கிற, லைட் எரியறதுனால தானே சொல்கிற. இப்போ ஃபேனு நின்று போயிட்டே என்ன சொல்கிற? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுப்பிரமணி. இப்போ சுப்பிரமணி பேசிக்கிட்டு இருந்த சுப்பிரமணி அந்த சிவம் இருக்குதுல்ல, சிவம்னு போட்டிருப்பீர்ல, அந்த கொம்பு எடுத்துட்டா சீல 3 எழுத்து தான் ரெண்டுக்கும். சவம் பேசுமா? நடக்குமா? டைல்ஸ் ஒட்டுமா? பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சுமா? பையனை பள்ளிக்கூடம் கூட்டி போகுமா? அப்போ பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சிறது, பையனை பள்ளிக்கூடம் கூட்டி போகிறது, டைல்ஸ் ஒட்டுறது யார்? சிவன் தானே. அப்போ எப்படி நம்ம இதுக்கு மேலே எப்படி காட்ட முடியும்? அறிவின் தெளிவே ஆன்மீகம். தியானம் பண்ணுனா என்ன கிடைக்குன்னா, 50 வருஷத்துக்கு தானம் பண்ணால் கூட நீங்கள் கடவுள் அடைய முடியாது. கடவுள் அடையிறதுக்கு வந்து தெளிவு. தியானம் பண்ணுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, மனசு அமைதி கிடைக்கும். கூட்டத்தை நெரிசலில் போகிறதுக்கு மனசு விரும்பாது, தனிமையில் இருக்க சொன்னோம். யாராவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் போனால் வந்தால் கூட நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நம்மளை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் சிவனேன்னு இருக்கிறேன், நீ கொடுங்க. அந்த சிவனேன்னு இருக்கிறவங்க வார்த்தை சொல்லிடுவாங்க, வெளியே கலந்துக்க மாட்டாங்க. தியானம் பண்ணுறதுனால இந்த தனிமை கிடைக்கும். ஆனால் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்திக்கு இடம் தெரியணுமே. இந்த பாட்டை சொல்லி அது விலைக்கு இதுதாப்பா அந்த இடம். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருள் பெரும் ஜோதி. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயம் இல்லை, இதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சான். முத்து முருகானந்தம் குழந்தையா பிறந்தார் அப்பா அம்மாவுக்கு. அந்த குழந்தை தானே மெய்யி. நம்ம குலதெய்வம் இது, நாம் இந்த சாதிக்காரன் அந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்போ சாதியினாலையும் மதத்தினாலையும் தெய்வத்தினாலையும் உங்களை வளர்க்கப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் பிறக்கப்படலை. மதத்தாலேயே ஜாதியாலேயே தெய்வத்தினாலேயே பிறந்தீங்களா? கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு குலதெய்வமோ ஒரு மதமோ ஒரு ஜாதியோ உங்கள் முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சது. அதுதான் வள்ளலார் சொல்கிறார். நான் உச்சி கிடந்து நெத்தி கிடந்து உச்சி கிடந்து சிற்றம்பலம் பொன்னம்பலம். இது சிற்றம்பலம், இது பொன்னம்பலம். சிற்றவை பொற்றவை ஞான சபை மேலே இருக்குது. இது சிற்றவை பொற்றவை. சிவனடியாரெல்லாம் சொல்லுவாங்கள்ல திருச்சிற்றம்பலம். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? எதிர்பார்ட்டி தில்லையம்பலம். தில்லையம்பலம்னா இவங்க நடராஜர் ஆடுறாருல்ல, திருச்சிற்றம்பலம். என்ன அம்பலம்? சிற்றுந்துனா என்ன? சிற்றுந்துங்கிறீங்கல்ல, சின்ன பசு. பேருந்துனா பெரிய சிற்றுந்து. சிற்றருவி பேரருவிங்கிறீங்கல்ல. சிற்றுந்துனா மினி பஸ். சின்ன பஸ்ஸுக்கு பேர் தானே சிற்றுந்து. சிற்றுந்துன்னு போட்டிருப்பான்ல, அது பேருந்துனா பெரிய பஸ்ஸு, 60 பேர் போகிறது. சிற்றுந்துனா சின்ன பஸ்ஸு. அதனால் இதுக்கு பேர் என்ன? சிற்றம்பலம். அம்பலம்னா இடம், அம்பலம்னா அம்பலவானம் போடுங்கிறாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க அம்பலவானம் போடப்பாவீங்க. பழைய இதில் ஜமீன்தார் சொல்லுவாங்களா, அம்பலவானம் போடுனா பெரிய ஜமீன் அர்த்தம். அப்போ அம்பலவானம் போடுனா ஜமீன் அர்த்தம், அம்பலம்னா இடம்னு அர்த்தம். அவங்க பெரிய இடத்துக்காரரு. அப்போ சிற்றம்பலம்னா இவர் சின்ன இடம், பேரம்பலம்னா பெரிய இடம். இது சிற்றம்பலம், இது பொன்னம்பலம். இது தங்க ஓடு போத்திடும். இது வந்து தங்க ஓடு. இப்போ துரியம் கொடுத்துட்டுனால 6 மாதம் 1 வருஷம் ஆனால் உங்களுக்கு மஞ்சள் நிறமாக இந்த ஓட்டுக்கடி தெரியும். இப்போ உடனே தெரியாது. அதை தெரியும்னு நான் சொல்கிறதும் இல்லை. சொன்னாலும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் பார்ப்பீங்க, தெரியலன்னு கேட்பீங்க. இந்த நம்ம சாப்பிட்றது பிடிக்கிறது சீரனாகாத ஆவியாகி நீராக போய் மேலே கோத்துக்கும். மூச்சு ஏற இறங்குறதில்ல. நாம் வந்து இப்போ பயிற்சிக்காக ஏற்றி இறக்குறோம். நம்ம இல்லைனாலும் மூச்சு மேலே இங்கே போய் வரும்.
இந்த பிஸ்டன் பைக்கில் பிஸ்டன் போயிட்டு வருது இடிக்குது, அந்த மாதிரி அது மேலே போயிட்டு வந்து இடிச்சிட்டு வந்தால் தான் இந்த கட்டை வர அளவுக்கு ஏற இறங்கிருக்கும். இதுக்கும் ஏற இறங்கிருக்கும். அந்த ஏற இறங்கிருந்தால் தான் உசுறு வேலை செய்யும். அங்கே ஏற இறங்கிறதுனால நம்ம சாப்பிட்றது சீரணாவளின்னு இந்த ஏறும்போது காற்றுல இங்கே இருக்கிற ஆவியெல்லாம் வலிச்சிட்டு போயிடும். அது தலையில் இந்த தலை 2 பக்கம் மூளை செல்கள் இருக்கும். மூளை செல்கள்னா மாதுளம்பழத்தை 2ஆக பிளந்தீங்களா எப்படி இருக்குமோ மாதுளம்பழம் மாதிரி அந்த கோடு இருக்குது. மாதுளம்பழத்தில் மேலே ஒரு லேயர் இருக்குது பாருங்கள், ஓட்டு மாதுளம்பழம் ஓடு தான் தலை ஓடு. அதுக்குள்ளே ஒரு வெள்ளையில் ஒரு லேயர் இருக்குமில்ல, அந்த வெள்ளை லேயர் பார்த்திங்களா, அது மாதிரி தான் நம்ம மூளை செல்கள் அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி அந்த 2க்கு அடியில் இருக்குது. இந்த அடியில் தான் இந்த விளக்கெரியும். இந்த புருவ மையத்துக்கும் இந்த உச்சி மையம் பாருங்கள் தொட்டு காமிச்சுன்னு, அதுக்கு இந்த 2க்கும் இந்த இடத்துல இந்த கட்டை விரலை வச்சிங்களா, இந்த பொட்டு வைக்கிற இடத்துல கட்டை விரலை வச்சிங்களா, எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த விளக்கெரியும். அந்த விளக்கு எரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஓம்ங்கிற பிரணவ சத்தம் வரும். அதெல்லாம் பல வருஷம் சில்லுவண்டி சத்தம் மாதிரி இப்போ வரும், படிச்சுக்கிட்டே இருக்கு. சில்லுவண்டி சத்தம் மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த சில்லுவண்டி சத்தம்லாம் போய் குக்குங்கிற மாதிரியே மயில் கூப்பிட்ற மாதிரியே அது எந்த நரம்பு பிட்டாகுதோ அந்த நரம்புக்கு தகுந்த மாதிரி 10 தசநாடிகள்லையும் மாறி மாறி வரும். அதெல்லாம் பல வருஷம் ஆகும். அந்த இன்டிமேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஜாதி மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருள் பெரும் ஜோதினார். அங்கே போனதுக்கப்புறம் ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ முருகானந்தம் பொய், முருகானந்த ஜாதி பொய், முருகானந்த குலதெய்வம் பொய், முருகானந்தனுடைய இனம் பொய், முருகானந்த உடம்பு மட்டும் மெய். இந்த உடம்பு அடையாளம் காட்டுறதுக்காக உங்கள் அப்பா வச்ச பேர், நம்ம இனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக குலதெய்வம், மதத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக மத வழிபாடு. அப்போ வழிபாட்டு முறையில் 6 வழிபாடு இருக்குது. வழிபாட்டு முறையில் எத்தனை இருக்குது? 6 வழிபாடு முறை இருக்குது. ஒன்று மத வழிபாடு. மத வழிபாட்டில் பஞ்சபூத நவக்கிரக கோயிலுக்கு போவீங்க, நவக்கிரக கோயிலுக்கு போவீங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அவர் வருவாரா? அவர் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போய் குழந்தைக்கு முடி எடுப்பீங்களா? அப்போ மத வழிபாடு ஃபஸ்ட்டு. செகண்டு 2வது இன வழிபாடு. இதுக்கு என்ன பேர்? முத்துவேல் குலதெய்வத்துக்கு நீ போக மாட்டீங்கன்னா விருந்தாக போவேன். ஆனால் வேண்டுதல் போய் முடியெடுத்து அவங்க கோயில் கடை வெட்டுவியா? ஆனால் பழனிசாமி குலதெய்வத்துக்கு முத்துவேல் வரமாட்டார், வருவார், குழந்தைக்கு முடி எடுக்க மாட்டார். அப்போ 1 மத வழிபாடு, 2 இன வழிபாடு. புரியுதா? 3வது இறை வழிபாடு. என்ன வழிபாடு? இறைனா என்ன? கிராமத்தில் சொல்லுவாங்கதில்ல, ஏங்க எங்கள் ஊரில் நோம்பி வந்துருச்சுங்க, 2 கோழி கீழி பிடிச்சிட்டு போகலான்னு ஆட்டுக்குள்ளே ஆடடா, இப்போ தானே பட்டியெல்லாம் திறந்து விட்டோம், அதாவது இறத போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? அப்போ இறைனா உணவுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு தான் பாடம் நடத்துறது. அதெல்லாம் நான் உங்களுக்கு மைக்கிலேயே வந்துடுறேன், நான் கேசட் அனுப்புகிறேன், நீங்கள் குறிக்காதீங்க, சிரமப்படாதீங்க. கவனிக்கிறத மட்டும் உங்கள் வேலையாக இருக்குங்க. ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாத உங்களுக்கு அனுப்புகிறேன், எல்லாம் வீடியோவில் வந்துடுறேன். அப்போ இப்போ தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் வாழ்நாள் அதுக்கு தான் சொல்கிறது. 60 வயசு ஆனவங்களாக இருந்தாலும் கேட்காத வார்த்தை கிடைக்கும் ஆன்மீகத்தில். எப்பேற்பட்ட கோயிலில் போனீங்களாலும் நீங்கள் உலகம் முழுவதும் கோயிலை சுற்றி வளம் வந்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க, கிடைக்காது. நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் இதில் நீங்கள் அறிவியலுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையாக இருக்குதுன்னு மறுபடியும் என்கிட்ட மடை கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். அறிவியலுக்கு பொருத்தம் வந்ததுன்னா நீங்கள் போய்கிட்டே இருங்க, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ இறை அப்படின்னா உணவுக்கு பேர், புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஏப்பா அதெல்லாம் பட்டியெல்லாம் திறந்து விட்டா, அதாவது இறத போயிடுச்சு, சாயந்தரம் பட்டியல் அடைக்கிறோம் பிடிச்சிட்டு வாங்குறாங்கல்ல, அப்போ இதுதான் உதாரணம். அப்போ இறைங்கிற வார்த்தைக்கு உணவுக்கு பேர், அதுக்கு பேர் தான் இறை வழிபாடு. இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தோடு இருக்கிறவங்க இலை போட்டு வச்சுட்டு தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டு, ஏன்னா நீரும் உணவும் இல்லைன்னா உசுறு வாழ முடியாது. அதனால தான் அந்த நீரை வணங்கிட்டு உணவு கும்பிட்டு சாப்பிட்றோமில்ல. அப்போ இறையை உணவை கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு பேர் தான் இறை வழிபாடு. அப்போ 3 வழிபாடாச்சா? மத வழிபாடு 1, இன வழிபாடு 1, இறை வழிபாடு. 4வது குரு வழிபாடு. என்ன வழிபாடு? இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாருல்ல. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயிற்சிக்குள்ளே போய் தவம் பண்ணி சிந்தனை பண்ணி புஸ்தகத்தை படித்து மேல்நிலைக்கு போக மாட்டாங்க. அந்த குரு ஆசிரியத்துக்கு போவாங்க, அல்லது குருக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணி போவாங்க. அந்த குரு மலை ஜலம் கழிக்கிறவர் தானே, ஒரு அப்பாவுக்கு பிறந்தவர் தானே, நீ அது மாதிரி தானே பிறந்து வந்திருக்கிற. நவதுவாரத்துக்கு மேலே குருவுக்கு என்ன 15 துவாரமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறவருக்கு
அதனால தான் அவர் சொல்லிக் கொடுக்குற பேர் அகத்தியர் முனிவர் ஆசான்னு சொல்கிறார். குரு அப்படின்னா உங்களுடைய உயிருக்கு பேர் தான் குரு. உங்களுடைய உயிருக்கு பேர் தாங்க குரு. திருவள்ளுவரும் குரு கிடையாது, 18 சித்தரும் குரு கிடையாது. அவங்களுக்கு பேர் ஆசான். வேகாத காலு, சாகாத தலை, போகாத புனல், விரித்து உரைப்பவனே ஆசான் ஆவான். என்ன சொல்றாரு? ஆசான். ஆர் சொல்றாரு? அகத்தியர் ஞான பாடல்ல சொல்றாரு. குருன்னு யாருக்கு சொல்லல, ஆனா மரியாதைக்காக குருன்னு சொல்லிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா, தாட்சாத் குரு பர பிரம்மகா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அப்ப கடவுளுக்கு தானே அந்த பேரு. வார்த்தைக்கு பேரு சொற்குரு. அதுக்கு எனர்ஜி வேணுமில்ல, வார்த்தையை அனுப்புறாரு பாரு, அவர் பிரம்மா சொற்குரு. எனர்ஜி வேணுமில்ல. திருப்பார் கடலில் கடையிறாரு மகாவிஷ்ணு. திருப்பார் கடலில் கடையிலனா போட்ட சோறில் சோறாக இருந்ததுன்னா வாந்தி எடுத்துட மாட்டேன், கரைஞ்சி கூல் பண்ணுறாரு பாரு, அவர் சர்க்குரு. சரம் ஓடிக்கிட்டே இருக்குது, சர்க்குரு. எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறாரு பாரு, சத்குரு. சத்து அதில் போட்டிருப்ப முன்னாடி அது. அப்போ குரு பிரம்மா சொற்குரு, குரு விஷ்ணு சர்க்குரு, குரு மகேஸ்வரா சத்குரு. சத் அவர் தான். நான் சத்குருவை சரணமடைந்தேன், நான் சத்குருவை சரணமடைந்தேன், நீங்களும் அந்த நிலைக்கு வாங்கப்பா. ஞான சரிகையில் 28 பாட்டில் கொடுத்துருப்பார். மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஞான சரிகைன்னு சொல்லி 28 பாட்டில் கொடுத்துருப்பார். வள்ளல் பெருமானது அந்த 28 பாடலில் அந்த 6 திருமுறையில் இருக்கிற சாரம் வந்துடும். மாணிக்க வாசகர பெருமானது தமிழ் தாளிசின்னு 12 பாட்டு இருக்கும். திருவாசகத்தில் இருக்கிற சாரம் பூரா அந்த 12 பாட்டில் வந்துடும். நீங்கள் நெட்லேயே போடுங்க, அது வந்துடும் பாட்டு. மாணிக்க வாசகர் தமிழ் தாளிசின்னு போட்டால் வந்துடும். வெறும் 12 பாட்டு. அந்த 12 பாட்டில் அவருடைய திருவாசகத்தில் இருக்கிறது அத்தனை சாரமும் வந்துடும். 6000 பாட்டு திருமுறையில் இருக்கிறது, திருவருட்பாவில் இருக்கிற 6000 பாட்டும் இந்த 28 பாடலில் வந்துடும். வள்ளல் பெருமானுடைய ஞான சரிகை அதுக்கு பேர். நெட்டில் இருக்குது, 45 நிமிஷம் இருக்குது அந்த பாட்டு பாடுறது. அவரது ஒரு 1/4 மணி நேரம் வரும். மாணிக்க வாசகர் தான் வருது. அதனால் நான் சத்குருவை சரணமடைந்தேன். சத்குருவை நான் உத்தம சத்குருவை சரணடைந்தேன். அவர் உத்தமர், அவர் தான் உத்தமர். அவரை தவிர உத்தம ஆறு இல்லை. எல்லாம் தப்பு பண்ணி வந்தீங்க தான். மகானாக இருந்தால் கூட, பட்டினத்தாரே மகானானாலும் புத்தரே மகானானாலும் தப்பண்ணி வந்தீங்க தானே. பொண்டாட்டிட்டு சொல்லாத ஓடி போயிட்டார்ல, தப்பு தானே. எவ்வளோ பெரிய ஞானம் இருந்தாலும் மனைவி மக்களை சொல்லாத போகக்கூடாதுல்ல, தப்பு தானே. அவர் விட்டுட்டு போனது, நைட்டில் எந்திரிச்சு போனது. புத்தர் பெரிய மகான் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் தப்பு தானே. அதே மாதிரி பட்டினத்தாரும் காசாசைப்பட்டு போகலின்னு ஏற்கனவே பணக்காரன். அந்த பையன் கொண்டாந்துருக்கிறது எருமாம்பட்டையை பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு கூட பார்க்காத காசாசையில் வெறுப்பு தட்டினா ஞானி ஆவான், அல்லது காசாசியே இல்லாத பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தால் ஞானி ஆவான். இந்த 2 பேர் தான் ஞானி ஆக முடியும். நடுத்தரமாக இருக்கிறவங்க ஞானி ஆக முடியாது. ஒரு காலத்துலேயும் காசு மேலே வெறுப்பு தட்டி அவன் வெறுக்கிறான் பாருங்க, அவன் ஞானி ஆவான். வரலாறுல பிச்சைக்காரனாகி எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கணும், அவன் ஞானியாவான். இந்த 2 பேர் தான் ஞானியாக முடியும். நடுத்தரமாக இருக்கிறவங்க ஞானியானது வரலாறே கிடையாது, இனிமேலும் ஆக முடியாது. இது வரைக்கும் ஆனவனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. இட்லி பார்த்தீங்களா அப்படி இருக்கும். ரைட்டு, அது போட்டோம். அப்போ அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்களா, அதுதான் உங்களுக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணுங்கிறது. இந்த மாதிரி ஞானத்தில் அப்படிங்குது. அதனால் இது உயர்ந்த நிலை, காண கிடைக்காத பொக்கிஷம். நான் நிறைய பேசிகிட்டே இருக்கணும், 100 சப்ஜெக்ட்டுக்கு மேலே நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. அதுக்கு தான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ கேள்வி, இப்போ நான் கரெக்டாக புறத்தாண்ட வராங்க பார்த்தீங்களா, புறத்தாண்ட இதுதான் கவனிக்கிறது, கவனித்தல். ஐயா புறத்தாண்ட வராரு பார்த்தியா, அப்போ இந்த குருவையே நினச்சிக்கிட்டு வணங்குவாங்க. அப்போ குருவை நாம் மறந்துடணும் ஆச்சா. அப்போ இந்த சொல்லிக் கொடுக்குற ஒரு பேர் ஆசான், நம்ம குருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த குரு விட்டுட்டு மெய் குருவை பிடிச்சிக்கணும். அப்போ குருவருள் இன்றி திருவருள். அப்போ குருன்னா உருவத்தில் வர்றது குரு. சொல்லிக் கொடுக்குறது ஆசானா. ஆசானாக இருந்தால் அவர்கள் கூட ஆன்மா இருக்குதில்ல, அதனால் குருங்கிறது உருவத்தை காட்டும். குருவல் திருவருளுங்கிறது அரூபம். திருன்னா உயிர். இந்த திருங்கிற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கு அகாரம் மகாரம் உகாரம், இந்த 3 ஒன்றிணைந்த பேர் திரு.
ஓம். அந்த ஓமுக்கு பேர் தான் திரு. அப்போ திருனா அது வந்து அரு, குருன்னா உரு. அப்போ குருவடி சரணம் திருவடி சரணம். குருவருள் இன்றி திருவருள் இல்லை. தாய்மானவர் சாமி சொல்லுவார், குருவருள் இன்றி திருவருள் இல்லை, குருவருள் இல்லாத திருவருள் கிடைக்காது அப்படின்னா. அப்போ சொல்லித்தரவர் ஆசா. அப்போ நாம் இந்த இடத்துல குரு அருள்னா சொல்லி கொடுக்குறவரை நீங்கள் நினச்சக்கூடாது. இந்த சொல்லி கொடுக்குறவர் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் செவி கொடுத்து கேட்குறீங்கல்ல, கேட்க வைக்குதில்ல. இப்போ கோமாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, உசுர் இருக்குது, படுத்தே கிடக்கிறாரு, 75 கிலோ மொழுன்னு இருக்குது, அவர் கேட்க முடியுமா? அப்போ யார் கேட்குறா? அது உங்களுடைய மெய்க்குரு, மெய்க்குரு. அந்த குரு, அந்த குருவை பிடிச்சிக்கிட்டோம். நான் சொல்லி காட்டி கொடுத்தனால இதுதான் குரு பீடம். இதுக்கு பேர் குரு பீடம். இதுதான் குரு பீடம். ஏன்னா இந்த நரம்பு வந்து, இந்த நரம்பு மிஸ்டேக் ஆகிட்டா கோமா. பீனியல் கிளாண்டில் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அவன் கோமாவுக்கு போயிடுவான். ஃபைனல் கிளாண்ட் இருக்கிற வரைக்கும் இயங்கும். அப்போ பீனியல் கிளாண்டு தான் உங்களுடைய, அதனால தான் மாஸ்டர் ஆஃப் பாடி. இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறது பூரா மாஸ்டர் ஆஃப் பாடி மெயின்டைன் பண்ணுறது பீனியல் கிளாண்ட். அது அவர் தான் குரு, அங்கே தான் இருக்கிறார். அதனால தான் இதுக்கு பேர் குரு பீடம். அக்கினி நேத்திரம், சிற்றம்பலம், சுழுமுனை நாடி, நெற்றிக்கண்ணு, அண்ணா எல்லாம் அதுக்கு அந்தான பேர், நூற்றுக்கணக்கான பேர் இருக்குது அதுக்கு இருக்குது. அப்போ அதுதான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த குருவை பிடிச்சி உடம்புக்குள்ள இருக்க பாருங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற, இந்த இந்த உடம்புக்கு அங்கே வான் பற்றி நின்ற மறைபொருள் மந்திரம், ஊன் பற்றி நின்ற, இந்த ஊனுக்குள்ளே பற்றி இருக்கிறான் அவன், ஊன் பற்றி நின்ற உணர் குரு மந்திரம். உள்ளிருந்து உணர்த்துறாருல்ல, உணர் குரு மந்திரம். தான் பற்ற பற்ற இங்கே காமிச்சு கொடுத்தாச்சு உங்களுக்கு. நீங்கள் தான் உற்று பார்க்க ஒளிதோன்றுகிறார்ல, அதே திருமந்திரத்தை தான் அந்த பாட்டு. தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அந்த குரு பிடிச்சிக்கிட்டீங்களா, அவர் அருவ வழிபாட்டுக்கு கொண்டு போயிடுவார். அப்போது அருவ வழிபாட்டுக்கு போனால் எதுவுமே இருக்கக்கூடாது. 5வது உபதேசத்தில் உங்களுக்கு மௌன உபதேசத்தில் அதை காட்டுவேன். இருந்தாலும் அந்த இண்டிகேஷனை சொல்லிடுறேன். அமாவாசை அன்னைக்கு வந்தால் எப்படி இந்த மானம் இருக்குதோ, ஒரு குண்டூசினுடைய ஒளியோடு உங்களுக்கு தெரியக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு எவ்வளோ இருளாக இருக்குதோ, அந்த இருளில் ஒரு 1000 மடங்கு இருள் சேர்த்துனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்தா. அதுதான் உங்களுடைய தாய் வீடு, தகப்ப வீடு, உங்களுடைய இருப்பு வீடு, ஆதி வீடு. ஆனால் இப்போ அங்கே நினைக்க முடியாது, உங்களால் நினைக்க முடியாது. 12 வருஷத்துக்கு மேலாகும். அதுதான் இருக்கும் அந்த இடத்துல வந்து. அதுதான் உண்மையான இருப்பிடம், அதுதான் உண்மையான இருப்பிடம். அதனால் உண்மையான இருப்பிடம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் திரு. அந்த திரு தான் ஆதிநிலைக்கு பேர் தான் திரு அப்படிங்கிறது. அதனால தான் 1 மத வழிபாடு, 2 இன வழிபாடு, 3 இறை வழிபாடு, 4 வந்து குரு வழிபாடு, ஆச்சா 5 வந்து அரு வழிபாடு, 6 வந்து வெளி அருவத்தை வெளியில் வழிபடணும். அருவம் எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்கல்ல, அருவம் கேட்டாலும் அந்த அருவத்தை எதுக்குள்ள இருக்கிறதுனால அப்போ வெளியே. அப்போ வெளியே அருவத்தை பிரிக்க முடியுமா? வெளியே அருவத்தை பிரிக்க முடியுமா? அதனால தான் நீ இன்றி நான் இல்லைங்கிறாங்க. நான் இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொருளை தயாரிக்குதுன்னு சொன்னீங்களா, இதை நான் சொல்லிடுறேன். இது அதே மாதிரி தான் சிக்கல். கரண்டை காமிச்சா நான் கடவுள் காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு பொருள் இருந்து ஒரு பொருள் வந்துச்சு, ஒரு பொருள் ஒன்று உருவாக்குச்சுன்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு இது ஈஸியாக கடவுள் காமிச்சிருவேன். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே 2 பொருள் இணைஞ்சி தான் ஒரு பொருள் வருது. ஏன்னா இப்போ வந்து சிவம் வந்து சுழற்சியில் தான் சக்தியாக வருதுங்கிறேன். ஆனால் சுழற்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சுழற்சிக்கு ஒரு வட்டம் வேணுமில்ல, வட்டம் வேணுமில்ல. அப்போ ஒரு பொருள் சொல்லும் போதே இன்னொரு பொருளை துணைக்கு சேர்த்துக்கிட்டு தான் சுற்றுது. ஒரு பொருள் இயங்கும் போதே ஒரு பொருள் துணையோடு தான் இயங்குது. அதுதான் ஆமாம், அதுதான் வெட்ட வெளி. அதனால தான் அதுக்கு பேர் தான் வெட்ட வெளி. அதனால தான் அகப்பை சித்திரை ஈஸியாக சொல்லியிருப்பார்.
வெட்ட வெளி தன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி அப்படின்னு சொல்லுவார். வெட்ட வெளியே மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி குதம்பாய்னா அதுதான் வெட்ட வெளி தான். பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் புலம்புகின்றான் ஒருவன். நம்ம எதுக்குள்ளே இருந்து ஆள்றோம்னே அவனுக்கு தெரியல. அதை புரிந்து கொண்டால் அவனே இறைவன். அதனால் யாருதுன்னு நமக்கு தேவையில்லை, வாக்கியம்தான் முக்கியம். யாருதான் சரி, அந்த விளக்கம்தான் நமக்கு முக்கியம். அதனால் பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் புலம்புகின்றான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவனே இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வழிபாட்டில் 6 விதமான வழிபாடு முறை இருக்குதுங்க. இதுதான் நம்ம இருக்குது. நாம் எந்த வழிபாட்டு வச்சுக்கிறோமோ அந்த வழிபாடு. வேற சந்தேகம் கேட்குறது என்ன கேட்குறீங்க? அது ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. வித்து 4 வகை ஏற்கனவே நெட்டில் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கு 4 வகையான வித்து இருக்குது. நீங்கள் வித்தைத்தான் கேட்டிருக்கிறீங்க. 4 வகை வித்து. 4 வகை வித்தில் தான் இந்த பிரபஞ்ச தோற்றம் பூரா இருக்குது. ஒன்று மண்ணூட்டி. மண்ணூட்டிங்கிறது மண் மூலிமா சக்தி வளருது. அது தாவரம். தாவரமெல்லாம் மண்ணூட்டி, மண்ணை மூலமாக எடுத்துக்கிட்டு வருது. அது தாவரம். இன்னொன்று முட்டை. பறவை இனம் பூரா முட்டையினால் வருது, அது ஒரு வித்து. இன்னொன்று விந்து மூலியமாக வர்றது பாலூட்டி. கற்பம் தரித்து வயிற்றுலேருந்து வெளியே ஆண் பெண்ணு ரெண்டும் சேர்ந்து கற்பம் தரித்து வெளியே மாரில் பால் குடித்து வர்றது பாலூட்டினம். பாலூட்டினம்னா ஆண் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது. ஆனை, குதிரை, நாய், பூனை, பன்னி இதெல்லாம் பாலூட்டினெல்லாம் போகாது. பாலூட்டினம் அது மாதிரி. ஆகையினால இதெல்லாம் அந்த மாதிரி வருதுங்க. இன்னொன்று அழுக்கூட்டி. தலையில் நீர் கோத்து பேன் பிடிக்கும். இப்போல்லாம் நிறைய சாம்பு கம்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, அதனால் வர்றதில்லை, சுத்தமாக இருக்குது. இன்றைக்கி கிராமத்தில் சில பக்கம் சரியாக பராமரிக்கலைன்னா தலைப்பேன் பிடிச்சிடும். மூட்டை பூச்சி. நாய், ஆடு, மாடுக்கெல்லாம் உனின்னு சொல்லுவாங்கள்ல, உனி. இதுக்கெல்லாம் விதை கிடையாது, விந்தும் கிடையாது, மொட்டையும் கிடையாது. நீர் கோத்து வேர்வையினுடைய அழுக்குனால் உற்பத்தி ஆகிறது உனி, மூட்டை பூச்சி, தலையில் இருக்கிற பேன். இது 4வது வித்து. 4வது வித்து எது? அழுக்கு. அழுக்கு ஒரு வித்து தானே. தண்ணியில் அழுக்கு சேர்ந்து வச்சால வருதில்ல. அதனால் விதை ஒரு வித்து, முட்டை ஒரு வித்து, விந்து ஒரு வித்து, அழுக்கு ஒரு வித்து. இதுதான் வித்து 4. கரெக்டுங்களா? ஆதாரம் 6 சொன்னீங்க. மூலாதாரத்திலிருந்து தலை வரைக்கும். மூச்சு இழுக்கும் போது ஆரையும் நினைக்கணும்னு சொன்னீங்க, விடும்போதும் சொல்றீங்க. ஓமுங்கிறதுல இருக்கிறத நான் சொல்லி கொடுக்கவே இல்லையே உங்ககிட்ட. 6 ஆதாரத்தையும் நான் கவனிக்கவும் சொல்லலையே. தாடைக்கும் கீழே உங்களுக்கு நான் பயிற்சியை கொடுக்கல. மூச்சை இழுக்கிறதுக்கும் கவனி இல்லை இல்லை, இந்த 6 ஆதாரமும் இந்த மூச்சில் வந்துருன்னு சொன்னேன். நீங்கள் அங்கே நினைக்கக்கூடாது. அந்த 6 ஆதாரம் கொடுக்கறதுனால வேற. மூலாதாரம்னா 5 நிமிஷம் கவனிக்க சொல்லுவாங்க. மூலாதாரம்னா 5 நிமிஷம் கவனிக்க சொல்லுவாங்க. சுவாதிஷ்டானம்னா 5 நிமிஷம் கவனிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மார்க்கத்தில் இருக்குது. 6 ஆதாரத்துக்கும் 5 நிமிஷம் கவனிச்சா அதிலே 30 நிமிஷம் ஆகிடும். இங்கே 10 நிமிஷம் கவனிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க வெளியே. நமக்கு அது தேவையில்லை. டிரான்ஸ்பாரத்துக்கு தான் நம்ம கொடுத்துருக்குற பயிற்சி. கீழே கழிவு பொருளுக்கு வேலை கிடையாது. இந்த மூச்சை இழுக்கும் போதே அந்த இடம் தாண்டி வந்துடும். போச்சா? உங்களுக்கு என்னென்னா, இங்கே 6 வீடு தள்ளி 7வது வீட்டில் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. 7வது வீட்டுக்காரன் தான் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறீங்க. 6 வீட்டுக்காரனை நின்று பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த 6 வீட்டை நின்று பார்த்துட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. அங்கே எதுக்கு நிற்கிறீங்க? தேவையில்லை. அப்போ மூச்சை இழுக்கும்போது என்னென்னா 6 மையம் கடந்து வந்துடும். அப்போ ஓம்காரத்தை நினைக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஓம்காரம்லாம் என்னென்னா உயிர் சக்தி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கிறேன். அகாரம்னா என்ன? உச்சந்தலை.
உகாரம்னா என்ன, அது இடுப்பு மையம். மகாரம்னா என்ன, அது தொப்புள் குழி மையம். உங்களுக்கு விளக்கணுமில்ல, அதுக்காக அந்த அகாரம் உகாரம் போட்டுக்கணும் இல்லையோ. நீங்கள் வந்து இழுக்கூடாது. மூச்சை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னா டெக்னிக்காக இருந்ததுன்னா சொன்ன பார்த்தீங்களா, மூச்சை இழுக்கும்போது எஸ் ஓ சோ ஒன்றா ஓ ஓ. நான் சத்தமாக சொல்கிறேன், நாக்கு அசையக்கூடாது, மூச்சில் மட்டும் ஓ போய் வரணும். கற்பனை பண்ணிக்கலாமல்ல, மூச்சில் மட்டும் ஓ போய் வரணும். உங்களுக்கு அந்த மூச்சில் சொல்கிறத வார்த்தையாக சொல்லி காட்டுறாங்க. ஓம் இழுக்கும்போது ஓ, உடம்போது இம். இது ஒன்று எல்லாத்துக்கும் பொறுத்துற மாதிரி. எஸ் ஓ சோ. எஸ்ஸு எஸ் ஓன்னா சோ, இங்கிலீஷில் எஸ் ஓ. சோ ஹெச்யூஎம் ஹம். ஹெச்யூ ஹம். ஆமாம், ஹெச்யூஎம். இது ஒரு மார்க்கத்தில் சொல்லி தருவாங்க. சோகம் 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 சோகம்னு போது சிவோகம் அப்படின்னு முடிஞ்சு பேர். இந்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, சிவோகம் சிவோகம்னு வரும், காலப்போக்கில் அது வரும். அதனால் அது ஒன்றா ஓம் சொல்லலாம் ஏத்தியார்களா. இல்லைன்னா உங்களால் அதை கடைபிடிக்க முடியல, டிஸ்டர்பாக சில பேர் என்னோட மூச்சு திணறுதும்பாங்க. இந்த அக்கப்போருக்கு தான் நான் வந்து நேராக மூச்சை ஏற்றுங்க இறக்குங்கன்னு வார்த்தை சொல்லித்தரதில்லை. ஆனால் இவ்வளோ சூட்சம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த சூட்சமாக வந்துங்க, இதிலிருந்து இதில் 14 விதமான சூட்சம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது, முடியாதுங்க. 2-12 வருஷம் ஆகணுங்க ஐயா. அதுக்கெல்லாம் 2-12 வருஷம் ஆனால் தானே பையன் கல்யாணம் பண்ண முடியும். 2வது 12 கல்யாணம் பண்ண முடியும். மொதல் 12 பண்ண முடியுமா? மொதல் 12 அவன் கல்யாணத்துக்கு தயாராகிறான்னு அர்த்தம். ரசாயன மாற்றம் வருது. ரசாயன மாற்றம் எப்போ வருது? டீனில் வரும். இதைத்தான் 12 வருஷம் வனவாசம் போகிறான்னு சொல்கிறது. பித்து பிடிச்ச மாதிரி இருக்க அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாதில்ல. 13வது வருஷம் டீன் ஸ்டார்ட் ஆகுது. 10th 11th 12th 12 முடிஞ்சுதா? 12th 11th 12th 13 14 15 16 17 18 19 20 வர்றப்ப தான் அது 13 to 90 வரைக்கும் யார் ஒரு பயம்பில்லை மிஸ்டேக் இல்லாத வளர்த்துறாங்களா, கடலில் தூக்கி போட்டாலும் வந்துடும். கடலில் தூக்கி போட்டாலும் வந்துருங்கிற இனியான காது வைக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த 13 to 19 சிக்குதுவார். இதை சொல்கிறாங்களே, 10வது படிக்கும்போது காணுங்கிறான், 11 காணுங்கிறான், 12 காணுங்கிறான். அப்புறம் எப்படி விளையும்? இதில் சிக்கினது அது கொஞ்ச நாளைக்கு அது வந்து அது நொந்து நூலாக போய் ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் யாரும் அடக்க முடியாது, சொல் பேச்சு கேட்காது. ஆனால் அந்த 13 to 19 நீங்கள் தாட்டி கொண்டாண்டிங்களா, நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த நூற்றாண்டில் வளர்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இன்னும் அடுத்த நூற்றாண்டில் வளர்ந்த இந்த 13 அந்த ரசாயன மாற்றம் அப்படி அந்த எசன்ஸ் விந்து கீழே இறங்கி வடிஞ்சி வர்ற நேரம் எல்லா சேட்டை பண்ணும். காலில் கோலம் போடும், பல்ல கடிக்கும், பென்சிலை கிறுக்கும், பொழுதுனைக்கு நெட்டை அழுத்திக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணும். 13 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கவனித்து பாருங்கள். 11 வயசு 12 வயசு பிள்ளைங்க அது செய்யாது. அதுலேருந்து ஏன்னா அது தப்பு இல்லை. அடுத்த எவல்யூஷன் ப்ராசஸ் உடம்புல தயாராகுது, அவங்கள அந்த மாற்றம் பண்ணுது. அதனால் அதுதான் வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன கேட்டீங்க? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, விளங்குதாமா? ரைட்டு. வேற முத்துவேலு உங்களுக்கு என்ன சந்தேகம்? பழனிசாமிக்கு என்ன சந்தேகம்? வேற ஏதாவது நீங்கள் வேற இதில் இந்த சீட்டையை கூட பார்த்து கேட்காதீங்க. மனசுக்குள்ளே வேற எதாவது இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. இது சீட்டை பார்த்துக்கிட்டே கேட்காதீங்க. இது கொஞ்சமாவது குறித்து வச்சிருக்கிற கொஞ்சம் வேணும்னு. அது சீட்டுக்குள்ளே இருக்கிறது கேட்டாலும் கேளுங்க, எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வரோம். அந்த காலத்துல எங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தா காலெல்லாம் கலவாம நேரா வீட்டுக்குள்ள போகணுன்றாங்க. அது எதுனா கோயிலுக்கு போயிட்டு வந்து எதுனாகும்னா நல்ல வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும். கோயிலில் போயிட்டு வரீங்க, ஒரு தியான மடத்துக்கு போயிட்டு வரீங்க, ஒரு தவம் பண்ணுற இடம், தவம் ஜபம் எல்லாம் ஒன்று. ஜபம்னு சொல்லுவாங்க சில மார்க்கத்தில். ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான், ஒரே வார்த்தை தான். நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த வைப்ரேஷன் கழிவிட்டு வந்துடக்கூடாதுல்ல. அதனால் அந்த ஆற்றலோடு உள்ளே வரணும். அதனால் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தால் சில பேர் வைராக்கியமாக லோக்கலில் போயிட்டு வந்தால் சாப்பிடக்கூட முடியாது. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஒத்து வராது. 3 நாள் டூர் போகிறேன், வீட்டில் வந்து சாப்பிட முடியுமா? அப்புறம் போனால் பாடி மயக்கம் போட்டு குளுக்கோஸ் சேர்த்து தான் கொண்டு வரணும். நான் எங்கேயுமே வெளியே சாப்பிட மாட்டேன்னா அதெல்லாம் ஒரு நெல் வலிக்கு தான். பெரிய அர்த்தமுள்ள இந்து மதம்னா அதில் வந்து அர்த்தம் இல்லாத எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது.
அத்தனையிலையும் அறிவியல் இருக்குது. நாம் அறிவியலுக்குள்ளே போகிறதில்ல, அவ்வளோதான். அது நல்ல பழக்கம்தான். கோயிலுக்கு போனால் நேரடியாக வீட்டுக்கு வந்து காலை கை கழுவிட்டு போகக்கூடாது. தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு வந்தால் கால் கை கழுவிட்டு போகும். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னமும் உங்களுக்கு நல்ல நண்பராக அன்பும் கருணையுமா சந்தோஷமாக நல்ல கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற வீட்டில் சொந்தக்காரர் எத்தனையோ வீடு உங்களை சுற்றி இருக்கலாம். அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாளைக்கு நீங்கள் போய் சாப்பிட்டு கேப்பிட்டு வாங்க சாப்பிட சொல்கிறாங்க. அதனால தான் சில பேர் சாப்பிட சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ரூபா சாப்பிட்டு வரீங்க. அவங்க ஏற்கனவே நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிற வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா படுத்து நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக நல்லா இருப்பீங்க. ஏற்கனவே புருஷன் முன்னாடி சண்டை பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தில் வந்து வப்புன்னு எல்லாரும் சண்டையாக இருக்கிற வீட்டில் நீங்கள் வந்துட்டாங்களே என்னடா பண்ணுறது, தூரமாக வந்துட்டாங்களே சோறாக்கி போன்னு இந்த ஆள் வேறு சோறாக்கி சொல்கிறானே ரொம்ப போச்சு, அவங்க சொந்தக்காரராக போயிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சாப்பாடு நீங்கள் வல்கட்டாயமாக தின்னுட்டு வந்தீங்களாலும் ஒன்றா வயிற்ற வலிக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வாந்தி வந்துடும், இல்லைன்னா குடல் பிடுங்கி வலிக்கும். ஏன்னா அவங்க நல்ல எண்ணத்தில் அவங்க சமைக்கலை, வேண்டா வெறுப்பாக சமைச்சு போட்டாங்க. சில வீட்டில் சமைச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே நாங்கள் வெளியே சாப்பிட்றதில்லைன்னு சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் வந்து டைட்டில் இருக்கிறேங்க அப்படின்னு அவங்களுக்காக வேண்டியாவது போய் சொல்லிவிட்டு சாப்பிடாது. ஏன்னா அவங்க வீட்டில் சாப்பிட்டு போகணும். அந்த சாப்பிட்ற இடத்துல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் பண்ணியிருக்கிற வீட்டில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கெட்ட வீட்டில் சாப்பிட்டு வந்தீங்களா நீங்கள் வீட்டுக்கு வந்து 2 பேரும் அந்த உடம்பெல்லாம் வயிற்ற வலிக்கும் சீரணாகாது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் வாழ்நாளில். சரி, வேறு 6 மாதமாக பயிற்சிக்கு வரீங்க, நிறைய சந்தேகம் கேளுங்க. சந்தேகம்தான் தெளிவு கொடுக்கும். தியானம் வந்து தெளிவு கொடுக்காது. தியானம் வந்து அமைதியை கொடுக்கும். தியானம் என்ன கொடுக்கும்? அமைதியை கொடுக்கும், தனிமையில் இருக்க சொல்லும், கூட்டத்தோடு சேர வேண்டான்னு சொல்லும். முக்தி நிலை தெரியாது, கண்ண மூடி உட்காந்துருக்க சொல்கிறேன். எது முக்தின்னு இப்போ பிரித்து கேட்டார்ல, அதனால் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். வாத்தியார் வந்து புஸ்தகத்தை பள்ளிக்கூடத்தில் போனதையும் +1 புஸ்தகத்தை கொடுத்துட்றான், +2 கொடுத்துட்றான், காலேஜுக்கு இன்ஜினியர் படிக்கிறவனு கொடுத்துட்றான், டாக்டர் படிக்கிறவனு கொடுக்குறான். அவன் ஏற்கனவே 12 வருஷம் படிச்சுட்டு கூட வந்திருப்பான். புஸ்தகத்தை பிடிச்சா அந்த பையனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், டாக்டர் படிக்கிறவன் இன்ஜினியர் படிக்கிறவனு. அதை ஒர்க்காக அவர் விளக்கணும். இதுக்கு இன்னும் உதாரணம் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சவுந்தரராஜன் பாட்டு பாடுறீங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு பாடுறீங்க, சுசீலா பாட்டு பாடுறீங்கல்ல, மைக்கில் ரேடியோவில் பாடுறீங்கல்ல, அந்த பாட்டு முதன்னு உங்களால் பாட முடியுமா? கவிஞர் எழுதி கொடுக்குறாருல்ல, அந்த ஏத்த இறக்கத்தோட குடியில் நடியில் போட்டு உங்களால் பாட முடியுமா? முடியுமா? முடியாதல்ல. அதான் இல்லை, அந்த ஏற்கனவே என்னன்னா அப்போ ஒருத்தர் பாடி காமிச்சதுனால தான் நீங்கள் பாடுறீங்க. அந்த பாடி காமிச்சதுனால தான் உங்களால் பாட முடியுதோ இல்லையா? அந்த உங்களால் பாட முடிஞ்சாதான் நீங்கள் பாடகாரன் ஆயிடுறீங்களே, தமிழ்நாட்டுக்குள்ளே பேசும் பொருளாயிடுறீங்களே. இவர் இந்த பின்னணி பாடலை பாடியிருக்கிறாருன்னு பேசும் பொருளாயிடுறீங்கள. நீங்களே அதை பாட ஆரம்பிச்சா பேசும் பொருளாயிடுறீங்க. இன்னொருத்தர் பாடுனத்தை நீங்கள் பாடுனா மாலை பேர் விரும்புகிறவங்க பாட்டு கச்சேரியெல்லாம் பாடுறாங்க. அவங்க ஏற்கனவே ஒருத்தன் பாடுனது தானே பாடுறாங்க. அவங்க புதுசாக ஒரு பாட்டு தயாரித்து பாடுறது இல்லையில்ல. அதனால் நீங்களே வந்து ஒரு பாட்டை கவிஞர் எழுதி கொடுத்து நீங்கள் படித்தா நீங்கள் பேசும் பொருளாயிடுறீங்க. அவங்க பாடுனதை நீங்கள் பாடுனீங்களா நீங்கள் ஒரு நல்லவர் ஆகிறீங்க. இவர் கூப்பிடப்பா நல்லா பாடுவார், சவுந்தரராஜன் மாதிரி பாடுவார், அவர் வந்து எஸ்பிபி மாதிரி பாடுவார், எஸ்எஸ் மாதிரி பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தர் விளக்குனா தான் ஆன்மீக நூலே இருந்தால் கூட அது திருமந்திரமாக இருக்கட்டும். இப்போ இதே இருக்குதுன்னா இதில் ஒரு 4 பாட்டாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு புரியும். அப்போ தான் நமக்கு விளக்கம் தெரியும். உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் பாடல் கேட்டு சந்தேகம் கேட்டு நீங்கள் வந்து இந்த சந்தேகம்லாம் யூடியூப்பில் இன்றைக்கி எல்லாமே யூடியூப்பில் வந்துருச்சு. எல்லா மகான்களும் யூடியூப்பில் சித்தர் பாட்டை போட்டு கேளுங்க. இப்போ நான் சொல்கிற விளக்கத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 ஒரு பாட்டு கேட்குற போது உங்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவு கிடைக்கும். வேறு என்ன சந்தேகம் நோட் விட்டு பாருங்கள். அதில் என்ன கண்டுபிடிச்சி கேட்குறீங்களா கேளுங்க. காளி திருசொலி போட்டுருங்க. காளி திருசொலி. சொல்லுங்க தொடர்ச்சியா. கல்மாரி, சித்தி முத்தி, சஷ்டி. ரைட்டு. அந்த சித்தி முத்திங்கிறது போன மாதம் பௌர்ணமியில் அவர்கிட்ட பேசிட்டேன், அது நட்டு இருக்குது. இந்த காளி திருசூலி வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க. சரி, இப்போ அதை வச்சுருங்க. இந்த மூணு சூலாயுத உள்ள வேலை எந்த கோயிலில் இருக்குது? தீ மிதிக்கிறாங்கள எந்த கோயிலில் மிதிக்கிறாங்க? மாரியன் கோயிலில் மிதிக்க மாட்டாங்க. அம்மன்
அம்மன்னா அம்மன் கோயிலில் வைக்க மாட்டாங்க. சிவனுக்கு சோடியாக இருக்கிறதுல அம்மன் கோயில், அம்பாள் கோயில், மகாலட்சுமி கோயில், அம்மன் கோயில் வைக்கணும். பத்திரகாளி அம்மன் கோயில், காளியம்மன் கோயில், பத்திரகாளி, வனப்பத்திரகாளி, பத்திரகாளி, இந்த மாதிரி காளியம்மன் கோயில் தான் வைக்கணும். காளின்னா காத்து, கான்னா கல்கி அவதாரங்கிறமில்ல. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாம் பரிபாசையில் போட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறத விட இன்னும் இதை விட உயர்வாக கூட ஒருத்தர் விலைக்கு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அடியானுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செவி வழியாக கேட்டதை புஸ்தகத்தில் பார்த்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திருக்குறளுக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒத்து வர்ற மாதிரி தான் இருக்கும். எது ஒத்து வருதோ அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. இவருடைய பொழிப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்கள, அந்த மாதிரி தான். அதனால் காளின்னா கான்னா காற்று, அந்த இடுப்பில் இருக்க வர சக்தி, அந்த சக்தியை அங்கே தான் காளி கோயிலில் பூ மிதிக்கிறான். இப்போ இங்கே இருக்கிறத நாம் எதில் மிதிக்க முடியும்? இங்கே காலை வச்சு கும்பிடு படுக்க வச்சு காலில் வச்சு மிதிக்க முடியுமா? இப்போ நீங்கள் மூச்சு 21 முறை இழுத்தீங்கல்ல, அதை இந்த கடைசியிலேருந்து நடந்து அந்த கடைசிக்கு ஓடுறான் பூ மிதிக்கிறவன். இதை இங்கே இருக்கிறது இங்கே வந்து உட்கார்றதுக்கு செஞ்சு காமிச்சது. இங்கே மிதிக்கணும் தீ, இங்கே தீ, அங்கே வெளியே இருக்கிறது யோக குண்டம். அங்கே யோகம் கொளுத்துறான்ல, இது யாக குண்டம். அந்த யாகம் நடத்துகிறான்ல, அது யாக குண்டம், இது யோக குண்டம். இது நெருப்பு, அது நெருப்பு. அது கண்ணுக்கு தெரியுது, இது கண்ணுக்கு தெரியாது. வெளியே நடத்துறது உங்களுக்கு வந்து யாக குண்டம், இது வந்து யோக குண்டம். அப்போ இங்கே இருக்கிற நெருப்பு இந்த கடைசிக்கு வர்றதுனால அவன் ஒரு 30 அடி நீளமாக போட்டு மிதிக்கிற மாதிரி காட்டுவான். அதனால தான் இப்போ இங்கே இருக்கிற பெண்ணு, இங்கே இருக்கிற சக்தியை இந்த சிவங்கிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும். சிவங்கிட்ட கொண்டாந்து சேர்த்துற போது தெய்வத்தையே சேர்த்தி வச்சவனு விடுவாங்களா? தெய்வத்தை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் விடுவாங்களா? சாதாரணமாக இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவே மோதிரம் போடுறான், 10,000 பணம் கொடுக்குறான். தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரி நீ வாப்பா, நான் அங்கே இருக்கிற எங்களுடைய ஊர் சிவ கைலாசம், எங்களது ஊர் என்ன ஊர்? கைலாசம், எங்கள் ஊருக்கு வாப்பா போகலான்னு உன்னை கூட்டி போயிடுறாங்க. இதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம் அப்படிங்கிறது. அதனால் காளி திரிசூலி, திரினா 3, இது அந்த 3 கீழேருந்து 3 வேல் வருதா, மேலே ஒரு சாணுக்குள்ளே 3 இருக்குதா? இந்த முதுகுந்தண்டு இருக்குதுல்ல, அதுதான் வேலு. ஒரு கம்பெனிக்கு இங்கே வந்து 8 2 8 8 2 அகாரம் 8 உகாரம் 2 8 அகாரம் சேவல். இதெல்லாம் வள்ளலார் புக்கு எடுத்து பாருங்கள், அதெல்லாம் போட்டிருப்பான். 8 அகாரம், எழுத்து அகாரம், பேரு அகாரம், எழுத்து 8, அதுக்கு வந்து உருவம் வந்து சேவல். இது உடல் வந்து உகாரம், இது வந்து உயிர், இது உடல் உகாரம். 2 மயில், பல வண்ணத்தில் இருக்கும், பல மனங்கள் இருக்கும், எண்ணங்கள். இது வந்து அம்மா, இது அப்பா. 8 2 இதை போட்டீங்கன்னா 8 2 10. இது நடுவாண்ட ஒன்று வருது, நடுநாடி, நடுவாண்டது வேல் வருதில்ல, இந்த 2 போகுதில்ல, இந்த திரிசூலம், அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறதா முதுகுந்தண்டுக்கு பேர் தான் திரிசூலம். அதுதான் காளி. காளினா காற்று மூலியமா, லீனா அந்த விந்து சக்தி அதை கொண்டு வரணும். கரு மாறி, கருவை மாற்றி வைக்க. இந்த கரு இங்கேயே இருந்ததுன்னா இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே இருந்தால் கருவை மாற்றி வச்சுட்டா அது இங்கே வந்துட்டா இனப்பெருக்கம் வராதே. அந்த கருவை மாற்றி வைக்கணும், அவள் தான் செய்வா. ஆண் தெய்வம் செய்ய முடியாது. பெண் தெய்வத்துக்கு தான். இந்த பெண் இருந்ததுன்னா உற்பத்தி வந்துக்கிட்டே இருக்காது. பெண்ணே ஒரு மாயங்கிறான்ல, அப்போ இந்த பெண்ணை கூட்டி கொண்டு ஆணுகிட்ட ஒப்படைச்சிட்டா குழந்தை பிறக்காது. பெண் இருக்கிற வரைக்கும் தான் இனப்பெருக்க வரும். பெண்ணு நிலைன்னு இனப்பெருக்க வருமா? அப்போ காளி காற்று மூலிமா, திரிசூலி இந்த 3 நாடி மூலிமா கரு மாற்றி வைக்கணும். அதனால தான் காளி, திரிசூலி, கரு மாறி. சித்தி செயல்பாடு, முக்தி மோட்சம். சித்தினா பொண்டாட்டி இல்லை, சித்தினா அது நிறைய விஷயம் போன மாதிரி டிவிலே கொடுத்துட்டேன். இப்போ சிம்பிளாக சித்தி என்பதுக்கு பேர் செயல்பாடு. இப்போ 108 மந்திரம் சொல்கிறாங்க, ஒரு மண்டலம் சித்தி பண்ணு சொல்கிறாங்கல்ல, அதனால தான் பிரித்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். சித்தி பண்ணிட்டியாப்பா,
மந்திரத்தை சித்தி பண்ணிட்டியான்னு கேட்குறாங்கல்ல. அப்போ சித்தி பண்ணிட்டானா செயல்பாடுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? செயல்பாடு முடிஞ்சால் என்ன, அதுக்கு பேர் என்ன? முக்தி. முக்தி மோட்சம் தானே. சித்தி என்பது செயல்பாடு, முக்தி என்பது மோட்சம். அதனால தான் சித்தி முத்தி. அங்கே அது பொண்டாட்டி கிடையாது. சித்தி முத்தினா செயல்பாடு, முக்தி, அதுதான் அது. பரவாயில்ல, விவரமாக கேட்குறீங்க. இந்த மாதிரி தான் கேட்கணும், தெளிவடைஞ்சுக்குங்க. ஐயா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சந்தேகம்லாம் நிறைய இருக்குதுங்க. பூராமே சந்தேகம் தான். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு அதுதானே வந்திருக்கிறீங்க. இல்லை நீங்கள் இந்த பூமி, இந்த இயக்கம் இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுக்குள்ள ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கு, சுழற்சிக்குள்ளதான் இருக்குது. நாம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ வீட்டுல இருந்து போனாலும் திருப்பி வீட்டுக்கு போயிடறோம். சரி, தண்ணி மழை பெய்யுது, கடலுக்கு போகுது, திருப்பி மழை பெய்யுது. அது ஒரு ஆட்ட சுழற்சினா. ரைட்டு. நெருப்பு சுழற்சிட்டு இருக்குது. காத்துல இருந்து மரம் வளருது, மரம் நெருப்பாகுது, விறகாகுது, விறகு நெருப்பாகுது, சுழற்சியில் இருக்குது. நம்மளும் சுழற்சியில் இருக்கிறோம். நான் நிறைய நான் படிச்சதே பூமியை பத்தி வச்சுக்கிட்டேன். இல்லை அது இருந்துட்டு போகுது, அதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க. அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. உங்களுக்கு சந்தேகத்தை கிளியர் படுத்துறதுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க. அதை நீங்க தான் சொல்றேன். நான் வந்து நீங்க சொன்ன அந்த வாசியோகம் போய் அப்படியே உட்காந்தோம்னா அது ஒரு 5 நிமிஷம் வேணா அப்படியே இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அதுக்கு மேல அந்த கொண்டு வர முடியல. அது முடியாதுங்க. அது முடியாது. அதுக்கு உண்டான டைம் தாட்டிருச்சு. அதுதான் சொல்றது. அது கண்டிப்பா முடியாது. அதனால ஐயா 8 தாண்டினவங்க யார் தியானம் எடுத்தாலும் அவங்க வந்து தியான நிலைக்கு போக முடியாது. 8 தாண்டினவங்க போக முடியாது. தெரிஞ்சுக்கலாம், விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓ இதில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு இதில் மனசில் ஆறுதல் பட்டுக்கலாம். அகத்தியர் சொல்லி இருக்கிறது ஈரெட்டில் சொன்னார். ஈரெட்டுன்னு எத்தனை? 16 எடுத்துக்கணும். ஈரெட்டு முடியறதுக்குள்ளே எடுத்துக்கணும். ஈரெட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை. ஈரெட்டு 16 முடியறதுக்குள்ளே எடுத்துக்கணும். அதனால தான் ஈரெட்டுக்கு உபதேசம் எடுக்கணும். மீறினா 3 எட்டில் எடுக்கணும். 8 கூட நம்ம வர்றோமே. 8 முடிஞ்சது பூர்த்தின்னு தான் சொல்கிறோம். சஷ்டி எடுத்த 8வது எட்டில் தான் வரும் அது. அப்போ அங்கே தப்பு இல்லை. நீங்கள் இப்போ விளக்கம் தெரிஞ்சுக்கிறீங்களா, மனசு ஆறுதல் படுமல்ல, அதுவே போதுமானது. மற்றபடிக்கு பஞ்சபூதத்தை வந்து இப்போ இருக்குதுன்னா உங்களுக்கு இது மண்ணு பார்க்குறீங்க, விண்ணை பார்க்குறீங்க, தனியாக நெருப்பை பிடிச்சி காட்ட முடியாது. இயக்கத்தை மூலியமாக தான் இருக்கும். பஞ்சபூதம் இல்லாத எந்த ஒரு சடப்பொருளும் கிடையாதுங்க ஐயா. பஞ்சபூத கூட்டு இல்லாத எந்த உயிர் பொருளும் கிடையாதுங்க ஐயா. சோறு இருக்குது, அரிசி இருக்குது. அந்த அரிசி சோறானது எடுத்து பேஞ்சிங்களா, கையில் ஒட்டுதா இல்லையா? கை அது அதாவது அந்த கையில் ஒட்டுதல்ல. சோறு நீங்கள் பேஞ்சிங்களா அள்ளி போடுறாங்க, அது பேஞ்சிங்களா கையில அப்பிக்குதில்ல, மண்ணு தான் அப்போ காற்று பிடிக்க முடியுமா? அப்போ அதில் என்ன, அந்த சோறு வந்து என்ன, மண் சோறு. சரி, அந்த சோறாக்குறதுக்கு தண்ணி ஊத்துறியா இல்லையா? ஊத்துறியா? நெருப்பு பற்ற வைக்கிறியா இல்லையா? நெருப்பு ஃபஸ்ட்டு மண், அது மண்ணு தான் அரிசி. அதில் மண்ணில் தானே வந்தது. அதை வேக வைக்கிறதுக்கு, ஊற வைக்கிறதுக்கு நீர், வேக வைக்கிறதுக்கு நெருப்பு, ஆற வைக்கிறதுக்கு காற்று. கொஞ்ச நேரம் போகிறப்போ ஆறுட்டுங்கிறாங்கல்ல, இந்த நாளுக்கும் காற்றையே உன்னால் வந்து கற்பனை தான் பண்ண முடியும். நெருப்பையாவது பார்க்கலாம், காற்றை பார்க்க முடியுமா? கரெக்டாக நீங்கள் பஞ்சபூதத்தை உணர்ந்துக்கிறதுனா மண்ணை பார்க்குறீங்க, நீரை பார்க்குறீங்க, நெருப்பையும் பார்க்குறீங்க, அடுப்பு எரியுது, காற்றை உணர்றீங்க. ஆனால் உணர்றீங்க உங்கள் மேலே பட்டு மோதிட்டு போகுது, அது கரெக்டாக நெருப்பு மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அப்போ காற்றையே உணர்த்தான் முடியுதுன்னா அதிலிருந்து நுண்ணி போனால் தான் அணு உணர முடியும். எல்லாத்துக்கும் அப்பனா இருக்கிற அணு. அப்போ அந்த இந்த ஏனம் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இந்த சோத்தில் பஞ்சபூதம் இருக்குதா இல்லையா? சோத்தில் இதே மாதிரி தான் அனைத்து பொருள்களையும் பஞ்சபூத கூட்டு இல்லாத எந்த பொருளும் கிடையாது. நீங்கள் குடிக்கிற டீயிலிருந்து இதை எடுத்துக்கலாம், சோத்திலிருந்து எடுத்துக்கலாம், குழம்புலேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் பஞ்சபூத சேர்க்கை இல்லாத. அதனால தான் எந்த ஆண்டவனும் நம்மளை வாழ வைக்கல, கடவுளும் வாழ வைக்கல, மேலே இருக்கிறவனும் வாழ வைக்கல. இயற்கை தான் உங்களை வாழ வைக்குது. உங்களை உற்பத்தி பண்ணினது உங்கள் அப்பம்மா, இந்த உடம்பை வளர்த்தினது இறை. சொன்னல முதல்ல இறை உணவு. அதனால் பஞ்சபூதம் தான் உங்களை வாழ வைக்குது ஒழிய தனியாக கடவுள்னு ஒன்று இல்லை. தனியாக கடவுள்னு ஒன்று இல்லை. ஓரளவுக்கு புரியுதுங்களா ஐயா உங்களுக்கு? அவ்வளோதான். அதனால் பஞ்சபூத சேர்க்கை இல்லாத எந்த பொருளுமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. பஞ்சபூத கூட்டு தான் இருக்குது. அதனால தான் அவனின்று அணுவும் அசையாது. இதில் அகப்பை சித்திரது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன்.
அவன்கிறதே பஞ்சபூதம். அவன்கிறதே பஞ்சபூதம். அவன் என்று அணுவும் அசையாது. அவன்னா ஆண்டவனுக்கு பேர் அவன். ஆண்டவனுக்கு பேர் அவன்கிற சொல்லு மட்டமான சொல்லு இல்லை. ஆமாம், ஆண்டவன் தான் எல்லாத்தையும் இயக்கிறான். ஆண்டு கொண்டு இருப்பவன். ஆண்டவங்கிற வார்த்தைக்கு என்னன்னா அதில் உங்கள் வயசு, உங்களுக்கு வயசுலாம் வித்தியாசம் இல்லை, அனுபவம் தான். உங்களுடைய அனுபவத்துக்கு தக்கவாறு, ஆராய்ச்சி தக்கவாறு அந்த ஆண்டவனுக்கு பொருள் புரியலாம். அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு மாதிரி தோன்றும், எனக்கு ஒரு மாதிரி. ஆண்டவன் நேற்று ஆண்டவனும் அவரே, இன்னைக்கு ஆண்டவனும் அவரே, நாளைக்கு ஆளப்போவனும் அவரே. இவன் மாண்டவன். இந்த மாண்டவன் அந்த ஆண்டவனை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா இவன் மாள மாட்டான். ஆண்டவனை பிடிக்காதவன் மாண்டு போயிடுவான். ஆண்டவன் போயிட்டானா மாண்டவன் ஆயிடுறான். அவ்வளோதான். ஆண்டவன் போயிட்டா மாண்டவன் ஆயிடுறான். பஞ்சபூத்து கேட்டீங்களா, அதனால சொல்கிறேன். காரணமானதெல்லாம் கண்டது சொன்னேனே. காரணமானதெல்லாம் யார் காரணகர்த்தாவாக இருக்குன்னு சொல்கிறாரோ அகப்பை. காரணமானதெல்லாம் கண்டது சொன்னேனே. மாரணங்கள் கண்டாயோ வந்த விதங்கள் எல்லாம். அப்போ 6 தத்துவமும் ஆகமம் சொன்னதடி. 6 தத்துவமும் ஆகமம் சொன்னது. ஆகம விதிப்படி கோயில் கட்டான்னு சொல்கிறாங்கல்ல. தத்துவம் 6னா, தத்துவம்னா 6 தத்துவம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதக, விசிக்தி, ஆக்னை. அதுக்கு பேர் தான் தத்துவம். அப்போ 6 தத்துவம் ஆகமம் சொன்னதடி. பிருத்திவி வெண்ணிறமே. பிருத்திவி வெண்ணிறமே பேதமை அல்லவடி. பிருத்திவின்னா நிலம். இதில் பாட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ நிலம்னு இதில் போடல. ஏன்னா இதுக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா விளக்கோரம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. வெறும் பாட்டு தான், விளக்கமெல்லாம் கிடையாது. அப்போ என்ன போட்டிருக்காருன்னா பிருத்திவி வெண்ணிறமே பேதமை அல்லவடி. இந்த மண்ணில் பேதம் இருக்குதா? உன்னை அந்த மண் ஏதாச்சும் ஊடு கட்ட வேண்டான்னு சொல்லுதா? போர் போட வேண்டான்னு சொல்லுதா? பணக்காரனை தான் அந்த இடத்துல ஊடு கட்ட சொல்லுதா? அவனை கால் வைக்க சொல்லுதா? உன்னை கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதா? பேதம் கிடையாதுல்ல. அப்போ பிருத்திவி வெண்ணிறமே பொன்னிறம். பொன்னிறமாக இருக்குல்ல, பொன்னிறமாக இருக்க முடியாது. அதனால் பிருத்திவி பொன்னிறமே பேதவம் அல்லையடி. அப்போ உருவது நீரடியோ. அடுத்தது உருவது உருவம். நீர் ஒரு உருவமாக தெரியுதில்ல, அது ஒரு உருவமாக தானே தெரியுது. இப்போ சொன்னல, நீர் உருவமாக தெரியுதில்ல. வட்டமாக குண்டாக்குள்ள போட்டு பார்க்குறீங்கள, குளத்தில் பார்க்குறீங்கள, நீர் உருவம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ உருவது நீரடியோ உள்ளது வெள்ளையடி. நீர் வெள்ளையே தெரியுதில்ல. உருவமது நீரடியோ உள்ளது வெள்ளையடியோ. தேயு செம்மையடி. அப்போ திடனது கண்டாயம். தேயு பிரிதிவு அப்பு. தேயுன்னா நெருப்பு. பிரிதிவு மண்ணுங்க. பிரிதிவு அப்பு தேயு. தேயுன்னா நெருப்பு. வாயுனா தான் காற்று. பிரிதிவுனா நெருப்பு. பிரிதிவு அப்புனா நீர். அப்புனா நீர். தேயுன்னா நெருப்பு. வாயுன்னா காற்று. அப்புறம் அது ஆகாசம் 5வது. அப்போ அது சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா தேயு செம்மையடி. அப்போ திடனது கண்டாயோ. வாயுவும் நீலமடி. வாங்க அந்த வாயு காற்று மூச்சு திருப்பார்கடலேருந்து வருதில்ல மகாவிஷ்ணுவில். நீல கலர் இருக்குல்ல, நீல கலர். மகாவிஷ்ணு நீல கலர் தான் காட்டுவான். திருப்பார்கடலில் படுத்திருக்காருல்ல, உசுறு நீல கலரில் தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு. அப்போ வாயு நீலமடி வான்பொருள் கண்டாயோ. வானம் நீலமடி வான்பொண்ணு. அப்போ வானம் மஞ்சள் அடி. வானம் மஞ்சள் நிறமாக பொன்னிறமாக இருக்கும். இதெல்லாம் கடந்து போனீங்கன்னா பொன்னிறமாக இருக்கும். அந்த தலையில் பொன்னிறமாக தெரியும். நான் கூட அதில் நெட்டில் போட்டிருப்பேன். ஒன்று தலையில் இப்போ துரியம் காமிச்சினால உங்களுக்கு தொட்டு, இந்த துரியம் பல வருஷம் ஆச்சுன்னா இதுதான் பொன்னிறமாக இருக்குது. இதுதான் பொன்னம்பலமேடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பொன்னம்பலமேடு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா யாராவது? ஐயப்பன் கோயிலில் பொன்னம்பலமேடு தான் சோதி கட்டுவான். அந்த மகர ஜோதி காட்டுறனுடைய இடத்துக்கு பேர் என்ன? பொன்னம்பலமேட்டில் தான் மகர ஜோதி கட்டுறான். பொன்னம்பலமேடு. இதுதான் மேடு. பொன்னிறமாக இருக்கும். அம்பலம்னா இடம், மேடுன்னா இது மேடு.
பொன்னம்பலமாக இருக்கும். அந்த ஜோதி இங்கே பார்க்கணும், அங்கே பார்க்கக்கூடாது. பொன்னம்பலம், பொண்ணுனா பொன்னிறம்னா பொன்னிறத்தில் கிடைக்கும், மஞ்சள் நிறத்தில் தெரியுது. பொன்னம்பல மேடு மகர ஜோதி, மகர இதுதான் ஜோதி. பொன்னம்பல மேடு சிதம்பரத்தில் இருக்குதுல்ல, வள்ளல் பெருமான் சொல்கிறது பொன்னம்பலம் சிற்றம்பலம், ஆக்னை வந்து சிற்றம்பலம், துரியம் பொன்னம்பலம். சிதம்பரத்தில் 21,600 ஓடு இருக்குது, தங்க ஓடு, கையவளம். அது கரெக்டாக தங்கத்தில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது பிரிண்டு அச்சு ஊற்றி அதை போத்திருப்பான். அந்த கையவளம் எண்ணினீங்களா, ஒரு ட்ரிப் தான் நான் போயிருக்கிறேன், எண்ணினீங்களா சதுரமாக நெட்லாம் பார்த்துக்கலாம். 21,600 கையவளம் ஓடு போட்டிருப்பான். அதில் அடிச்சிருக்கிறது 72,000 தங்க ஆணி. எவ்வளவு? 72,000. அந்த 21,600 ஓட்டுக்கும் 72,000 தங்க ஆணி அடிச்சிருப்பான். 72,000 நாடி நரம்பு உள்ளே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி போய் வருது. ஒரு மணிக்கு 900 மூச்சு போய் வருது. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த பக்கம் அம்மா மூச்சு 900 ஓடு, அப்பா மூச்சு 900 ஓடு, இடையில ஒரு 4 நிமிஷம் நடுநாடி போகும். இந்த மூச்சு ஓடும்போது நற்பு வச்சுக்கிட்டா அது வந்து ஆணாக போயிடும். இந்த மூச்சு ஓடும்போது நற்பு வச்சுக்கிட்டா திருமந்திரத்தில் இருக்குது பெண்ணாக போயிடும். நடுமூச்சு ஓடும்போது நற்பு வச்சுக்கிட்டா அது அழியாக போயிடும். அதனால் அது இப்போ நமக்கு தேவையில்லை. உதாரணம் சொல்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு மணிக்கு 900 மூச்சு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 21,600 மூச்சு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி போய் வர்றதுங்கிறதுக்கு தான் அந்த வந்து உசுருக்கு, ஆகாசத்துக்கு உசுருக்கு அடையாளமாக பொன்னம்பல மேட்டுக்கு சிதம்பரத்தில் அதை காமிக்கிறான். 21,600 மூச்சுக்கு 21,600 தங்க ஓடு, 72,000 தங்க ஆணி அதில் இருக்கும். அதுதான் அதுதான் பொன்னம்பல ஜோதி. இங்கே தான் பார்க்கணும். மகர ஜோதி அதுதான். கார்த்திகை ஜோதி அதுதான். கார்த்திகை அதையும் அங்கே தான் பார்க்கணும். அண்ணாமலை ஜோதி அங்கே தான் பார்க்குறோம். அண்ணாக்கு மேலே அண்ணாமலை ஜோதி அதுதான். அருள் பெரும் ஜோதி அதுதான். அவ்வளோதான். ஒரே இடத்துக்கு சுற்றி வரும். நீங்கள் 18 சித்திரத்து போட்டாலும் சரி, 163 நாயன்மார்கள், 27 ஆழ்வார்கள் நூலை படித்தாலும் சரி, இந்த தலையை தவிர வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், சுற்றி வரும். வேற சொல்கிறதுல விளக்கம் கரெக்டாக வருதுங்களா ஐயா? டவுட் இருக்குது? டவுட் இருந்தால் கேட்டுங்க ஐயா. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. உங்களுக்கு விளக்கம் அதாவது வந்துங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வயசான காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் கூட, ஏன்னா ஒரு சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக. இப்போ ஞான சம்பந்தருக்கு 6 வயசில் கிடச்சிருச்சு. திருஞான சம்பந்தருக்கு 66 வயசில் ஞானம் கிடச்சி. திருநாவுக்கரசருக்கு ஞான சம்பந்தர் 6 வயசில் ஞானம் அடைஞ்சிட்டார். நாவுக்கரசர் 66 வயசு ஆகிடுச்சு. அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது. வயசானவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அந்த நினப்பில் இருக்கலாம். அதாவது அந்த ஓசோன் சொல்லுவார், ஞானம் என்பது கடவுள் யார் என்று அறிந்து கொள்வது அல்ல, கடவுள் அல்ல, கடவுள் இல்லை என்று உணர்ந்து கொள்வது. என்ன சொல்கிறாரு? இப்போ நான் உங்களை வந்து ஒரு ஃப்ளைட்லேயே கூட கூட்டி போகிறேன், திருவிளையாடலை பார்த்தங்களே, எல்லாம் புகைமண்டலமாக வருது, பூத கணக்கெல்லாம் உடுக்கடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த இடத்த காட்டுங்க ஐயா, நான் ஃப்ளைட்டுக்கு காசு போட்டுக்கிறேன்னு என்னை கூட்டி போகிறீங்கன்னு வைங்க, நான் வந்து காட்ட முடியுமா? அதெல்லாம் இந்த உடம்புல இருக்கிற உறுப்பு அவயங்களுக்கு கற்பனையாக அப்படி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதனால் திரவபதி அப்படின்னா அந்த திரவம்னா சொன்னல அந்த விந்துக்கு உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வாங்க, அதில் திரவபதின்னு ஒன்று இருக்குல்ல, நாடகம்லாம் கதையில் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த திரௌபதிக்கு நாடகத்தில் உங்களுக்கு எத்தனை பேர் வாழ்க்கை துணையாக இருக்கிறாங்க? 5 பேர் ஒருத்தரை கட்டி வாழ முடியுமா? ஒரு ஆள் 5 பொண்ணை கட்டி வாழலாம். அந்த 5 பொம்பளைங்களும் இவன் தான் அப்பன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிறீங்களா? இவன் தான் அப்பன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு 5 பேர் அவனா ஒத்துக்குவானா? என் பையனை அறிவியலுக்கு ஒத்து வருமா? ஒரு ஆள் 5 பொண்ணு கட்டி வாழலாம். ஆனால் 5 பேர் ஒரு பொண்ணுக்கு வாழ முடியுமா? ஆனால் காமிக்கிறாங்கன்னா அவ்வளோ அறிவியல் இருக்குது. பதினா தெய்வம் தானே, பதினா திரவம்னா விந்து. 5 பஞ்சபூதத்தி அதுதான் ஆளுது. 5 பஞ்சபூதத்தி அதுதான் ஆளுது. சக்தி தான் ஆள்றா, பராசக்தி தான் ஆள்றா. பஞ்சபூதத்தி பராசக்தி
ஆள்றான்ல அதுதான் அதுதான் அது 4 ரன் அந்த மாதிரி ஆள்றாங்க. அப்புறம் சொல்லுங்கள் வேறு என்ன ஐயா, வேறு என்ன முடிச்சுக்கலாங்களா, நிறைவு பண்ணிக்கலாங்களா? சந்தோஷமாக வேறு நீங்கள் கேட்குறீங்களாண்ணா? டவுட் கிளியருங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா கந்தசாமி? நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஆத்ம நமஸ்காரம். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.